கொண்டு போவேன் தெரியுமா மகாதேவா? அப்படி என் அரண்மனைக்கே கூட்டின்னு சென்று போவது கைலாயன் ஆதனே நடந்தா கூட்டின்னு போவேன் சாமி. வழியே சிவமணி கொள்வாயினே நான் எங்கம்மா போறேன் நீ சத்த அப்படின்னா ஒண்ணும் பண்றதில்ல. அதனால அப்படி வந்த கணவரு வருவார் என்று வழி பார்த்து நாம இருந்தோங்க. சரி, வந்துட்டாரு. வந்தவர் என்ன கூட்டிட்டு போறது அப்பெல்லாம் ஒண்ணு கூட இல்ல. குதிரை வண்டி லக்கு புக்கு குதிரை வண்டி. அது அப்படி சொல்லுங்க இல்ல. ஏறே நல்ல குதிரை உண்டு. குதிரை ஆமா, குதிரை மேல சவாரி செஞ்சு உன்னைக்கு அரண்மனைக்கு கூட்டின்னு ஒப்பமா கொண்டு போய் அரண்மனையில விடுவான். சந்தேகம் எப்படி இப்ப குதிரை வண்டியில கூட்டு பாரு, கூட்டு போய் சும்மா உட்காந்து வச்சு கம்முன்னு விட்டுருவோம்னா தண்ணி. ஐயோ என்ன கீது ஒண்ணு சொல்றான். ஏற நல்ல குதிரை உண்டி. ஆமா, குதிரை வெள்ளை குதிரை சொன்னால கண்டிப்பா சொல்லிட்டு. அந்த குதிரை விலை எவ்வளவு தெரியுமா? 1,56,73,330 ரூபாய். அந்த வெள்ளை குதிரை மட்டும் குதிரையோட விலை. ஆமா, ஏய் எலெக்ஷன் காசு கூட இல்ல, அவ்வளவு விலை அது. நீ உட்காந்து போறதுக்கு முன்னாடி அப்படி லக்கு புக்கு உட்காந்துக்கு. ஏய் ஏற நல்ல குதிரை உண்டி. ஆமா, எடுத்தடிக்க சவுக்க உண்டி. சவுக்கு வாருங்கள் நாதா அப்படின்னு சொல்றான். நாம பாக்காத குதிரையா? நாம எத்தனை குதிரைய பார்த்தோம். நம்ம தெரியுமா? குதிரை மேல போனாங்க. 43 வருஷமா பாக்குறோம் அந்த குதிரைய. ஏய் ரத கஜ துர்காபதி என்று சொல்லக்கூடிய சேனா சைன்யங்கள்லாம் இருந்தது. ஆமா, யானைப்படை, குதிரைப்படை, ஒன்றைப்படை என்று சொல்லக்கூடிய அனைத்து படைகளுமே இருந்துச்சு. ஆமா, அப்போ இருந்தது. இப்ப அண்ணா எல்லாமே சூதாத்துல வச்சு தோத்துட்டாரு. பழிச்சுட்டு போய் நாம பாக்காது கிடையாது. ஆமா, ஏய் அதனால முடியாதுன்னு சொல்லிடுறேன். ஆமா, அதெல்லாம் ஆகாதான். எதோ முடிஞ்சு ஏதோ கூட்டு போறது போற எதோ அப்படி இப்படி பார்த்தா நம்ம ஊர்ல எனக்கு தான் சொல்லலாம். நானே வந்துடுறேன். என் அரண்மனைக்கே வந்ததே உண்டான பேச நல்ல கிளிகள் உண்டு. பேச நல்ல கிளிகள் உண்டு. பரிசாட்ட ஊஞ்சல் உண்டு. அது மட்டுமா என் சாமி என்னென்ன இருக்கிறது தெரியுமா? எனக்கு ஒரு சந்தேகம். பேசுறத கிளிக்குன்னு சொல்ற, அந்த கிளி வெள்ளை கிளியே பச்சை கிளியா? உனக்கு என்ன கிளி வேணும்? உனக்கு எப்ப பாரு சந்தேகம் தான். கிளியில 3 வகை கிளிக்குது. ஒண்ணு வெள்ளை கிளி, பச்சை கிளி, புழு கிளிக்குது. அப்படி வீட்லயே வச்சு வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஒரு கிளி மட்டுமே 1150 ரூபாய். இவ்வளே சின்ன கிளி தான். அது மொட்டை பெருசு இவ்வளே மட்டும் தான். 3 குஞ்சு பெருசு இருக்குது. அது பச்சை கிளி.
வெள்ளை கிளி எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபாய் ஒரு கிளி. என்னமோ சொல்றேன். உண்மையிலமா நான் வீட்டுக்கு அப்படி குடோன்னு வச்சிருக்கிறேன். அது வந்து விலை கேட்டாங்க. நான் 15000 கொடுக்க மாட்டேன்ட்டேன். ஏன்னா நான் இப்படி சொல்றதுனால அது ஏமாத்தி காசு வாங்கலாம்னு பாக்குறேன். கொடுக்குறேன் காசு தான் கொடுத்துறியா? நான் சொல்றேன் கேளு. பொய் சொன்னால நம்பர் மாதிரி சொல்லணுமா? இப்ப என்ன கிளி? என்ன ப்ளூ கிளி? ஆமா. பெரிய குடோன்னு கட்டி வச்சுங்கிறேன். ஆடாடா கூண்டு எவ்வளவு தெரியும் விலை? எவ்வளவு? 6 லட்சம் ரூபாய் அந்த கூண்டு மட்டும். கிளி கூண்டு? என்ன தங்கத்துல இருக்குதா வெள்ளியில இருக்குதா? அடாடா பூரா பிளாஸ்டிக் பார்க்கு. பிளாஸ்டிக் பார்க்? ஆமா. அந்த பார்க்ல வச்சிருக்கிற கூண்டு பிளாஸ்டிக் பார்க்? ஆமா. பிளாஸ்டிக் பார்க் என்னன்னு தெரியுமா? தெரியல. வேடாந்தாங்க பறவைக்கிற இடத்துல பறவைகள் சரணாலயம். ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு சரணாலயமே ஏற்படுத்தினா அந்த மாதிரி ஆள் நானு. அந்த மாதிரி கிளி என் வீட்டுல இருக்கிற மாதிரி உன் வீட்டுல இருக்குதான்னு கேக்குறேன் கிளியவ. நம்மள நீ என்ன கிளிய கண்ட? கேக்குதுமே நல்ல கிளியல் உண்டு, பிடித்தாட்ட ஊஞ்சல் உண்டு. பாரு ஊஞ்சல்ல சர்வசாதாரண ஊஞ்சல் இல்ல. இப்படி உக்காந்துன்னு வச்சுக்கா 13 அடி மேலுக்கு போன மாதிரி கீழுக்கு வரணும். உக்காந்தாலே போதும். ஆமா அதுவா போகும் ஊஞ்சல். யாரும் ஆட்டத்தே தேவையில்ல. ஆட்ட கூடாது. நீ உக்காந்துட்டா போதும். ஸ்ப்ரிங் அது ஸ்ப்ரிங் எப்படி தெரியுமா? 13 அடி ஸ்ப்ரிங் மட்டும். இப்படி உக்காந்துட்டா மறுபடி 13 அடி மேலுக்கு போகணும். மறுபடி மேலுக்கு கீழுக்கு வரணும். நீ இதெல்லாம் சொன்னதுக்கு காத்தாலி கரெக்டா 250 ரூபா கொடுத்துறேன். என்னத்துக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டேறாரு. ஒரு காலம் அப்படி இருக்குமா? உன்ன நல்ல சாதம் உண்டு, உன்ன நல்ல சாதம் உண்டு, நீ உடுத்திருக்க ஆடை உண்டு. அது மட்டுமா என் சாமி? என்கிட்ட உன்ன என்னென்ன இருக்கிறது தெரியுமா? சாப்பாடு போடுறேன்ற என்ன மாதிரி சாப்பாடு பண்ணுங்க சொல்லு பார்க்கலாம். பொறக்காரி சொன்னா தான் நல்லா இருக்கு. அப்படியா? இல்லம்மா நம்ம சாப்பாடு போடணும். அது சாப்பாடு பண்ணும்போது சொன்னா சொல்லலாம். அது மட்டுமா சாமி? அவருக்கு கவனம் வந்து எனக்கு நீ கவனம் அந்த மாதிரி பைசா கூப்பிட்டாவே நீ கவனம்